ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபோல்டபுள் போனை பத்தி தான் பார்க்க போறோம். மோட்டரோலா இருந்து ரேசர் 15 வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க போன வருஷம். இப்போ வந்து மோட்டரோலா ரேசர் 16 இந்த போன் வந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. பிரைஸ் வந்து உங்களுக்கு 50,000 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான். ஃபோல்டபுள் போன் வந்து நிறைய பேர் விரும்புவீங்க. இந்த இதுலயே ப்ரோ சீரிஸ் கூட இருக்கு மோட்டரோலா 1 லேக். அது நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் ரிவ்யூ வந்து. இப்போ வந்து மோட்டரோலா ரேசர் 16 இதோட அப்கிரேடும் டவுன் கிரேடும் என்னென்ன இருக்குன்னு 1 by 1 அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டரோலா ரேசர் 16 5G. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பார்த்தலாம். டிசைன் பார்க்கும்போது ஓப்பன்ல வைக்கும் போது உங்களுக்கு 7.25 mm திக்னஸ் வந்து இருக்கு. திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். அதே நீங்க க்ளோஸ்ல வச்சீங்கன்னா 15.85 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிருக்கும் போது வெயிட்னு பார்க்கும்போது 188 கிராம் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.9 inches வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா 3.6 inches வந்து சைஸ் வந்து இருக்கும் க்ளோஸ் பண்ணும்போது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸே கொடுத்துருக்காங்க. எல்டிபோ பிஓஎல்இடி ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து ஐபி ரேட்டிங் வந்து 48 யூஸ் பண்ணிருக்காங்க. ஐபி ரேட்டிங் தெரிஞ்சுக்கோங்க, 48 யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இது நீங்க ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது 19 Hz ரெஃபரன்ஸ் ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுக்காங்க. அதுவும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது. அதே நீங்க க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது 1700 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணாலும் நல்லாவே டைரக்ட் சன்லைட்ல வந்து போன் நல்லாவே விசிபிள் ஆகுது. பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து நல்லாவே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோல்டபுள்ல. ப்ரொடக்ஷன் காண்டி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா மாலி G615 MC2 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2614 பிக்சல்ஸ் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரே ஒரு வேரியன்ட் தான், 8GB 256 ஒரே ஒரு வேரியன்ட் தான். ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS வந்து 2.2 ஸ்டோரேஜுக்காண்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே Android 15 கிடைச்சிருது. ஏன்னா 2025 லான்ச் ஆனதுனால வந்து Android 15 கிடைச்சிருது. உங்களுக்கு மேஜர் அப்டேட் வந்து 3 வருஷம் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல வந்து டியூல் சிம் போட்டுக்கலாம். இசிம் சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இசிம் போட்டுக்கலாம், நேனோ சிம்மும் நீங்க போட்டுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல தான் செட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டர்போ பவர் சார்ஜர் யூஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் வந்து உங்களுக்கு வந்து மோட்டரோலா வந்து ரேசர் 15ல வந்து 4200 mAh கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து 4500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு 15 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலர் அவைலபிள் இருக்கு. கிரீன் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிரே கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் பேக் சைடு வந்து ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு பேக் சைடு வீடியோ போடுறேன். அந்த போன் எப்படி இருக்குன்னு பாருங்க, போட்டோஸும் போடுறேன் பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த போன் வந்து வாங்கலாமா வேண்டாமா. ஃபோல்டபுள்ல இந்த மாதிரிலாம் வந்து போன் வந்திருக்கா, அதுவும் 50,000 செக்மெண்ட்ல மோட்டரோலால. கண்டிப்பா அந்த போன் வந்து ஃபோல்டபுள்ல கண்டிப்பா நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை பொறுத்த கடைசி நம்ம கேமரா பார்த்தலாம். போன டைம் கொடுத்த அதே மாதிரி தான் கேமரா செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க OS சப்போர்ட்டோட. செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் வந்து 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 fps கொடுக்காட்டியும் 4K 13 fps அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த போன்ல வந்து போட்டோகிராஃபி சரி, வீடியோகிராஃபி சரி, மோட்டரோலா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் எங்கேயாவது டூர் எங்கேயாவது போனீங்கன்னா போட்டோஸ் இருக்கு, எல்லாமே அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த போன்ல வந்து ஒரு DSLR கேமரா அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் இருக்கு. இந்த ஃபோல்டபுள் போன்னால நீங்க வந்து செல்ஃபி கேமரா வந்து நீங்க எப்பவுமே வந்து பிரைமரிலேயே 50லேயே எடுத்துக்கலாம். நான் ஃபோல்டு பண்ணி நம்மளே இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மோட்டோ AI 2.0 கொடுத்துருக்கோம் சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. AI வந்து அட்வான்ஸா இருக்கும், நாங்க 2.0 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோல்டபுள் போன் கண்டிப்பா பார்க்கணும்னா கண்டிப்பா அந்த போனை ட்ரை பண்ணலாம். சிப்செட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா MediaTek Dimensity 7400X4nm யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு வந்து கேமிங் விளையாட முடியுமானா கேமிங் விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டபுள்ல பொறுத்த வரைக்கும் கேமிங் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க. ஒரு ஸ்டைலுக்காண்டி தான் அந்த போனே வாங்குவாங்க. இந்த ஃபோல்டபுள் வந்து வச்சிருக்கவே ஒரு ஸ்டைலா இருக்கும். அந்த ஸ்டைலுக்காண்டி கண்டிப்பா வாங்கணும்னா அந்த போனை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரேசர் 16 யாராவது வாங்கினீங்கன்னா இந்த போன்ல வந்து என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்கு, ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த போன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக வந்து அப்கமிங்ல என்னென்ன ஃபோன் வருதோ அதோட அப்டேட், அன்பாக்சிங்கும் சரி, ரிவ்யூவும் சரி, கரெக்டான ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.